ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவல் சேனலுக்கு வரவேற்கிறோம். மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு ஜிலா கிளிஃப் டுவெல்லிங்ஸ் நேஷனல் மான்யூமெண்ட் ஆகும். கீல கிளிஃப் டுவெல்லிங்ஸ் நேஷனல் மான்யூமெண்ட் அமெரிக்காவில், குறிப்பாக சில்வர் சிட்டி, நியூ மெக்சிகோவில் அமைந்துள்ளது. கிளா கிளிஃப் டுவெல்லிங்ஸ் நேஷனல் மான்யூமெண்ட் என்பது தென்மேற்கு நியூ மெக்சிகோவில் உள்ள கிளா ஆற்றின் முகத்துவாரத்தில் உள்ள கிளா வனப்பகுதியில் உள்ள மொகொல்லன் பாறை குடியிருப்புகளை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமெரிக்க தேசிய நினைவு சின்னமாகும். 533 ஏக்கர் 2.16 கிலோமீட்டர் தேசிய நினைவு சின்னம் நவம்பர் 16, 1907 அன்று நிர்வாக பிரகடனத்தின் மூலம் ஜனாதிபதி தியோடர் ரூஸ்வெல்ட்டால் நிறுவப்பட்டது. இது கேட்ரான் கவுண்டியின் தீவிர தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. பார்வையாளர்கள் நியூ மெக்சிகோவின் சில்வர் சிட்டியிலிருந்து வடக்கு நோக்கி பயணித்து நியூ மெக்சிகோ 15 45 மைல் 72 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நினைவு சின்னத்தை அணுகலாம். நியூ மெக்சிகோவில் உள்ள கிளிஃப் குடியிருப்புகள் மொகொல்லன் மக்களின் செல்வாக்கு மண்டலத்தின் வடக்கு பகுதியில் இருப்பதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கருதப்படும். கிலா கிளிஃப் குடியிருப்புகள் தேசிய நினைவு சின்னம் கிலா தேசிய வனப்பகுதிக்குள் உள்ள கிலா வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள சிறிய தளங்களின் தொகுப்பில் 2 முக்கிய இடிபாடு தளங்களை கொண்டுள்ளது. இந்த நினைவு சின்னத்தின் நிலப்பரப்பு கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5,700 முதல் 7,300 அடி உயரத்தில் 1,750 முதல் 2,250 மீட்டர் உயரத்தில் உள்ளது மற்றும் மேற்கு ஃபோர்க் மற்றும் கிளா நதியின் மத்திய ஃபோர்க்கை பின்பற்றுகிறது. இடிபாடுகளைச் சுற்றியுள்ள நிலப்பரப்பு கரடுமுரடானதாகவும் வறண்டதாகவும் உள்ளது. மேலும் ஆழமற்ற நீரூற்று ஆறுகள் மற்றும் மேசாக்கள் மற்றும் பாண்டெரோசா பைன், காம்பலின் ஓக், டக்லஸ் ஃபிர், நியூ மெக்சிகோ ஜூனிபர், பினான் பைன் மற்றும் அலிகேட்டர் ஜூனிபர் போன்றவற்றால் காடுகள் நிறைந்த செங்குத்தான பக்கவாட்டு பள்ளத்தாக்குகளை கொண்டுள்ளது. இந்த பகுதியின் புவியியல் வரலாறு ஒலிகோசீன் சகாப்தம் மற்றும் பின்னர் அந்த பகுதியை சாம்பலால் மூடிய எரிமலை நடவடிக்கைகளிலிருந்து உருவாகிறது. நினைவு சின்னத்தின் வெப்ப நீரூற்றுகள் இந்த எரிமலை வரலாற்றின் எச்சங்கள். இந்த நினைவு சின்னம் 553 ஏக்கர் 2.24 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் பல்வேறு இடங்களில் மிம்ப்ரெஸ் கலாச்சார சமூகத்தின் எச்சங்களை கொண்டுள்ளது. அவற்றில் 2 மிக முக்கியமானவை. பெயரிடப்பட்ட இடிபாடுகளின் உருவாக்குநர்கள் கிளிஃப் டுவெல்லர் கேன்யனுக்கு மேலே உள்ள 5 பாறை அல்கோவ்களுக்குள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட குடியிருப்புகளை உருவாக்க இயற்கை குகைகளை பயன்படுத்தினர். டிஜே இடிபாடுகள் கிளா நதியை கண்டும் காணாத ஒரு மலையில் அமைந்துள்ளன. மொகொல்லன் மக்கள் 1275க்கு இடையில் மற்றும் 14ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பியூப்லோ 3 சகாப்தத்தில் இப்பகுதியில் வசித்து வந்ததாக நம்பப்படுகிறது. சமூகம் ஏன் கைவிடப்பட்டது என்பது தெரியவில்லை. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கிளிஃப் டுவெல்லர் கேன்யனில் உள்ள 5 குகைகளில் 46 அறைகளை அடையாளம் கண்டுள்ளனர். மேலும் அவை 10 முதல் 15 குடும்பங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டதாக நம்புகின்றனர். டிஜே மேசாவில் அமைந்துள்ள ஹார்ட் பார் தளம் அல்லது டிஜே இடிபாடுகள் பெரும்பாலும் தோண்டப்படாதவை.
மற்ற இடிபாடுகளில் ஜவலினா ஹவுஸ் பிரதான இடிபாடுகளுக்கு மேலே சுமார் 1 மைல் தொலைவில் வூடிகோரலுக்கு குறுக்கே நெடுஞ்சாலை 15 கீழ். தற்போது மேற்கு ஃபோர்க் இடிபாடு கிலா ஆற்றின் மேற்கு முள்கரண்டியில் 3 மைல் இடிபாடு மற்றும் 11 அறைகள் கொண்ட காஸ்க்ரோவ் இடிபாடுகளில் கிலா ஆற்றின் நடுப்பகுதி ஆகியவை அடங்கும். டென்ட்ரோக்ரோனாலஜி மரவளைய டேட்டிங் குடியிருப்புகளில் பயன்படுத்தப்படும் மரம் 1276 மற்றும் 1287க்கு இடையில் வெட்டப்பட்டதாக தீர்மானித்தது. இந்த பகுதி உணவை வளர்ப்பதற்கும் சேகரிப்பதற்கும் வேட்டையாடுவதற்கும் உதவியது. பெயரிடப்பட்ட குடியிருப்புகளை பார்வையிட பார்வையாளர்கள் ஒரு ஓடையின் மீது பல நடைபாதைகளுடன் நன்கு பயணிக்கப்பட்ட 1 மைல் நீளம் 1½ கிலோமீட்டர் பாதை வளையத்தில் நடைபயணம் செய்ய வேண்டும். முழு நடைபயணமும் சுமார் 1 மணி நேரம் ஆகும். மலையேற்றம் 5695 அடி 9036 மீட்டரில் தொடங்கி 5875 அடி 9071 மீட்டரில் முடிகிறது. உள்ளூர் பூர்வீக அமெரிக்க இந்தியர்கள் இடிபாடுகளின் இருப்பிடத்தை அறிந்திருந்தாலும் கிலா கிளிஃப் குடியிருப்புகளுடன் முதல் ஐரோப்பிய தொடர்பு நியூ மெக்சிகோவிற்கு குடியேறிய ஹென்றி பி ஐல்மேன் என்பவரால் ஏற்பட்டது. அவர் அப்போது சில்வர் சிட்டியில் வசித்து வந்தார். 1878 கோடையில் ஐல்மானும் அவரது பல நண்பர்களும் ஜூரி கடமைக்காக பணியாற்ற அழைக்கப்பட்டனர். பின்னர் அவர்கள் அந்த இடத்தை கண்டனர். அடுத்த ஆண்டுகளில் பல பார்வையாளர்கள் குடியிருப்புகளை படிப்பார்கள். விரைவில் இந்த இடம் மேலும் அணுகக்கூடியதாக மாறியது. மேலும் 1890களில் ஹில் சகோதரர்கள் அருகிலுள்ள கிலா ஹாட் ஸ்பிரிங்ஸில் ஒரு ரிசார்ட்டை நிறுவினர். ஹில் சகோதரர்கள் தங்கள் விருந்தினர்களுக்காக இடிபாடுகளுக்கு முதல் சுற்றுப்பயணங்களை தொடங்குவார்கள். ஜூன் 1906இல் ஆயோவாவின் பிரதிநிதி ஜான் எஃப். லேசி மற்றும் ஹவுஸ் பப்ளிக் லேண்ட்ஸ் கமிட்டியின் தலைவர் வரலாற்றுக்கு முந்தைய இடங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தினார். பழங்கால பொருட்களை பாதுகாப்பதற்கான சட்டம் பொதுவாக பழங்கால சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது அமெரிக்க ஜனாதிபதிக்கு நிர்வாக உத்தரவின் மூலம் வரலாற்றுக்கு முந்தைய மற்றும் வரலாற்று இடிபாடுகளை கொண்ட நிலத்தை ஒதுக்கி வைக்க அங்கீகாரம் அளித்தது. இந்த கூட்டாட்சி ஒதுக்கீட்டு இடங்கள் தேசிய நினைவுச் சின்னங்கள் என்று அழைக்கப்பட்டன. மேலும் அவை உள்துறை, வேளாண்மை மற்றும் போர் துறைகளால் நிர்வகிக்கப்பட வேண்டும். இது ஒரு குறிப்பிட்ட இடத்தை பாதுகாப்பதற்காக திரும்பப் பெறுவதற்கு முன்பு எந்த நிறுவனம் கட்டுப்படுத்தியது என்பதை பொறுத்து. டிசம்பர் 1906இல் கிலாவன மேற்பார்வையாளர் R.C. மெக்லூரே வாஷிங்டன் டிசியில் உள்ள தலைமை வனக்காப்பாளரிடம் கிலா கிளிஃப் குடியிருப்புகள் தேசிய அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அறிக்கை அளித்தார். கிலா கிளிஃப் குடியிருப்புகள் இடத்தில் பல மம்மியிடப்பட்ட உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இருப்பினும் பெரும்பாலானவை கொள்ளையர்கள் மற்றும் தனியார் சேகரிப்பாளர்களிடம் தொலைந்து போயின. 1912இல் ஒரு புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் ஜெக் என்று குறிப்பிடப்படும் ஒரு மம்மியிடப்பட்ட குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பு தேசிய கவனத்தை ஈர்த்தது மற்றும் நினைவு சின்னத்தின் புகழ் மற்றும் பார்வையாளர் எண்ணிக்கையை அதிகரித்தது. இதையொட்டி அடுத்த ஆண்டுகளில் கூடுதல் மேம்பாடுகள் செய்யப்பட்டன. நினைவு சின்னத்திலிருந்து ஸ்மித்சோனியனால் பெறப்பட்ட ஒரே அறியப்பட்ட மம்மி ஆகும். முதல் பூங்கா ரேஞ்சர் டாக் கேம்பல் ஆவார். அவர் இப்பகுதியில் ஆரம்பகால குடியேறியவர். இடிபாடுகளை நிலைநிறுத்த தேசிய பூங்கா சேவை குழுவினருக்கு அவர் உதவினார். அருகிலுள்ள கிலா ஹாட் ஸ்பிரிங்ஸில் உள்ள கேம்பெல்ஸ் போஸ்டில் இருந்து காம்பெல்ஸ் இன்னும் வனப்பகுதி பயணங்களை வழிநடத்துகிறார். நினைவு சின்ன கண்காட்சிகள் மற்றும் சேவைகள் டிஜே இடிபாடுகளுக்கு அருகிலுள்ள நினைவு சின்னத்தில் ஓர் அருங்காட்சியகம் மற்றும் பார்வையாளர் மையம் அமைந்துள்ளது. பார்வையாளர் மையம் அமெரிக்க வன சேவை மற்றும் தேசிய பூங்கா சேவையால் கூட்டாக இயக்கப்படுகிறது. சுற்றியுள்ள வனப்பகுதியிலும் நினைவு சின்னத்திலும் கண்டுபிடிக்கப்பட்ட அப்பாச்சி மற்றும் மொகோலன் கலைப்பொருட்களின் கண்காட்சிகளை இந்த அருங்காட்சியகம் வழங்குகிறது. மாணவர் பூங்கா ரேஞ்சர் சார்லஸ் கிரிம்கோவால் கண்டுபிடிக்கப்பட்ட கிளைசிமெரிஸ் பிட்டர்ஸ்வீட் கிளாமோடுகளிலிருந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு வளையல் காட்சிப்படுத்தப்படும் பொருட்களில் அடங்கும். கலிபோர்னியா வளைகுடாவிலிருந்து ஹோஹோகம் கைவினைஞர்களால் பொறிக்கப்பட்டு துளையிடப்பட்டது. வளையல் அரிசோனாவிலிருந்து கிலா நதி சமூகத்திற்கு மீண்டும் வர்த்தகம் மூலம் சென்றதாக நம்பப்படுகிறது. மொகோலன் மக்கள் 1260 பொது சகாப்தம் கிறிஸ்து பிறப்புக்கு பின் மற்றும் 1280 பொது சகாப்தம் கிறிஸ்து பிறப்புக்கு பின் இடையில் இயற்கை குகைகளில் தங்கள் வீடுகளை கட்டினார்கள்.
தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சுமார் ஒரு தலைமுறையாக சுமார் 8 முதல் 10 குடும்பங்கள் பாறை வீடுகளில் வாழ்ந்ததாக கூறுகின்றனர். துலரோசா மொகொல்லன் மக்கள் மேசா மற்றும் ஆற்றங்கரை வயல்களில் ஸ்குவாஷ், சோளம் மற்றும் பீன்ஸ் ஆகியவற்றை உழுது வந்தனர். மெட்டேட் மற்றும் மனோவுடன் சோள மாவை அரைத்தனர், பருத்தி துணியை நெய்தனர், பிற சமூகங்கள் மற்றும் கலாச்சாரங்களுடன் வர்த்தகம் செய்தனர், காட்டு வேட்டை வேட்டையாடினர், காட்டு உண்ணக்கூடிய தாவரங்களை சேகரித்தனர். அவர்கள் திறமையான குயவர்கள், கருப்பு உட்புறங்கள் மற்றும் கருப்பு வெள்ளை அலங்கரிக்கப்பட்ட பாத்திரங்களுடன் அழகான பழுப்பு நிற கிண்ணங்களை உற்பத்தி செய்தனர். இயற்கையாகவே அரிக்கப்பட்ட 5 அல்கோவ்கள் துலரோசா மொகொல்லனின் வீடுகளை கொண்டுள்ளன. சுமார் 42 அறைகள் உள்ளூர் கல்லால் கட்டப்பட்டன. குடியிருப்புகளில் காணப்படும் அனைத்து மரக்கற்றைகளும் அசல் மரவளைய தேதிகள் 1260கள் முதல் 1280கள் வரை உள்ளன. பாறை குடியிருப்பாளர்கள் சுமார் 1300 வாக்கில் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தங்கள் வயல்களை கைவிட்டனர். கடுமையான தேவை குடும்பங்களை வேறு இடத்திற்கு அனுப்பியிருக்கலாம், அல்லது அவர்கள் ஒரு புதிய இடத்திற்கு தயாராக இருந்திருக்கலாம். மேலும் அவர்கள் வீடு என்று அழைக்க அடுத்த இடத்தை தேடும் சாகசத்தை மேற்கொண்டிருக்கலாம். கீலா கிளிஃப் டுவெல்லிங்ஸ் நேஷனல் மானுமெண்ட் மொகொல்லன் மக்களின் வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான பார்வையை வழங்குகிறது. நன்கு பாதுகாக்கப்பட்ட பாறை குடியிருப்புகள் மற்றும் குகைகளுக்கு வழிவகுக்கும் ஒரு குறுகிய அழகிய நடைபயணம் வரலாற்று மற்றும் இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு பயனுள்ள நிறுத்தமாக அமைகிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினரையும் நண்பரையும் பகிரவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். நீங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் தயவு செய்து குழு சேரவும். இதேபோன்ற வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி மற்றும் விடைபெறுகிறேன்.